Hello friends, welcome to Indian Jobs Mill. Indian Navy இந்திய கடற்படையில் பெர்மனன்ட் கமிஷன் 10+2 பிடெக் கேடன்ட் என்ட்ரி ஸ்கீம் ஜூலை 2025 ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டேட் டிசம்பர் 20க்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸ்டார்டிங் டேட் டிசம்பர் 6லேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நல்ல வாய்ப்பு, கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் தேவைப்பட்ட நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும், ப்ளஸ் அவங்க வெப்சைட் அஃபீஷியல் வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். joinindiannavy.government.in. ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் கோல்டு இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரான்ச் பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 36 வேக்கன்ட். எப்பவுமே இந்த லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வேக்கன்ட் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு கம்மியாகவும் இல்லை, அதிகமாகவும் இல்லை. இந்த 36 வேக்கண்ட்டு, 25 வேக்கண்ட்டு அந்த மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். பெண்களுக்கு ஒரு 7 வேக்கண்ட், 7 காலி பணியிடங்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா, 2 ஜனவரி 2006 1 ஜூலை 2008 இந்த இடைப்பட்ட தேதியில் நீங்கள் பிறந்திருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இதில் இல்லை. சரிங்களா? அதை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன குவாலிஃபிகேஷன்? +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது பாஸ்டு சீனியர் செகண்டரி எக்ஸாமினேஷன் 10+2 பேட்டர்ன் +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். +2ல் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு இந்த பிசிஎம் ஓகேவா, +2ல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் மினிமம் 70% இருக்கணும். அது போக 10th இல்லைனா 12th கிளாஸில் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேயும் 50% இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ +2 பாஸ் பண்ணியிருக்கணும். +2ல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் அட்லீஸ்ட் 70% இருக்கணும். ப்ளஸ் அது போக இங்கிலீஷ் சப்ஜெக்டில் 10th இல்லைனா 12th கிளாஸில் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேயும் 50% மார்க்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹூ கேன் அப்ளை? யார் அப்ளை பண்ணலாம்? யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா, ஜேடபிள்யூ மெயின்ஸ். இப்போ 2024 ஜேடபிள்யூ மெயின்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஜேடபிள்யூ அப்படின்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஆல் இந்தியா லெவலில் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், கூட்டு நுழைவுத் தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் எதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இது எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணுங்கள். ஜேடபிள்யூ மெயின்ஸ்னால் என்ன, எதுக்காக இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணால் என்ன பெனிஃபிட், அது எல்லாமே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். சரிங்களா? இதுக்கு செலெக்ஷனில் எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும், சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்பி அப்படின்னா சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு. எஸ்எஸ்பி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு எப்படி உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஜேடபிள்யூ மெயின்ஸோட ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த ஐடி வெயிட்டு டேட்டு பாலிசி இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்தியன் நேவி வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் டீட்டெயிலாக அதை செக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாருங்கள். ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் அப்ளிகேஷன் பேஸ்ட் ஆன் எஸ்எஸ்ஜேடபிள்யூ மெயின்ஸ் ஆல் இந்தியா காமன் ரேங்க் லிஸ்ட். ஆல் இந்தியா காமன் ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் ஜேடபிள்யூ மெயின்ஸில் நீங்கள் எடுத்த அந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? எஸ்எஸ்பி இன்டர்வியூ எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க, அது எல்லாமே உங்கள் அட்மிட் கார்டில் இருக்கும். அட்மிட் கார்டு ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலிமா அந்த அப்டேட் சென்ட் பண்ணுவாங்க. அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ எஸ்எஸ்பி இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர், போபால், கொல்கத்தா, விசாகப்பட்டினம் மார்ச் 2025, அதாவது அடுத்த வருஷம் 2025 மார்ச் மாதம் கண்டக்ட் பண்ணுறாங்க. பெங்களூரில், போபாலில், கொல்கத்தா, விசாகப்பட்டினமில் இந்த 4 லொக்கேஷனில் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் தான் உங்களுக்கு அந்த சென்டர் அலாட் பண்ணுவாங்க. அங்கே தான் நீங்கள் போய் அட்டன் பண்ணணும். பெங்களூர் கிட்ட தான், அங்கே போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சென்டரில் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த 4 சென்டரில் ஏதாவது ஒரு சென்டரில் போயிட்டு தான் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா
ஏசி 3 டயர் ரயில் ஃபேர் இஸ் அட்மிசபிள் ஃபார் தி எஸ்எஸ்பி இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் டைமாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு சலுகை ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கான அமௌண்ட்டை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எஸ்எஸ்பி இன்டர்வியூ போகிறப்ப உங்கள் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி டீட்டெயில்ஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? எஸ்எஸ்பி இன்டர்வியூனா என்ன, அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்தியன் நேவி வெப்சைட்டில் இருக்கும். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ ரொம்ப கோல்டாக இருக்க முடியல. சரிங்களா? ஸோ இப்போ ஷார்ட் டீட்டெயில்ஸ், முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அடுத்து யாரெல்லாம் அந்த மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ட்ரைனிங் செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு 4 இயர் பிடெக் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதில் உங்களுக்கு 4 இயர் பிடெக் டிகிரி கோர்சஸ் இருக்கும் ட்ரைனிங்கில். அந்த 4 இயர் பிடெக் டிகிரி கோர்ஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா டிகிரி முடித்ததுக்கான சர்டிஃபிகேட் ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட் மூலிமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச்சில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான டிகிரி சர்டிஃபிகேட் ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட் மூலிமா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ப்ளஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச்சில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு பர்மனன்ட் கமிஷன். நல்லா நோட் பண்ணுங்கள். நிரந்தர வேலை வாய்ப்பு. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இல்லை, பர்மனன்ட் கமிஷன். இந்தியன் நேவியில் ரிட்டையர் ஆகிற வரையும் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பர்மனெண்ட்டான வேக்கண்ட் தான் இது. ஷார்ட் சர்வீஸ் இல்லை, பர்மனன்ட் கமிஷன். ரிட்டையர் ஆகிற வரையும் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே இருக்கும். பே அலவன்ஸு பேசிக் உங்களுக்கு ஒரு 56,000 இருக்கும். ப்ளஸ் அது போக உங்களுக்கு குரூப் அலவன்ஸு, கிராட்டிவிட்டி, லீவு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அலவன்ஸ் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸும் இந்தியன் நேவி வெப்சைட்லேயே இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அது எல்லாமே ரெடியாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். சரியா? ஸோ கல்யாணம் ஆகாதவங்க மட்டும்தான் ட்ரைனிங்க்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களை ட்ரைனிங்கில் இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அன்மேரிடாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் மேரிடாக இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அன்மேரிட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அன்மேரிட் மட்டும்தான் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. ஃபீமேலுக்கு ஒரு 7 வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபீமேலுக்கு மட்டும் வேக்கண்ட் கம்மியாக இருக்கே அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். எஸ்எஸ்பி இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதில் என்னென்னலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். முக்கியமாக ஜேடபிள்யூ மெயின்ஸோட ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுறாங்க. 2024 யாரெல்லாம் ஜேடபிள்யூ மெயின்ஸ் அட்டன் பண்ணி ரிசல்ட்டு காப்பி இருக்கோ அவங்க அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அட்டன் பண்ணியிருந்தால் போதும். ப்ளஸ் அந்த அட்டன் பண்ணியிருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு காப்பி தேவை. சில பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறந்துட்டேன் ப்ரோ, அந்த ரிசல்ட்டு காப்பிலாம் என் கையில் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை எடுக்க பாருங்கள். அந்த ரிசல்ட்டு காப்பி வச்சு தான், அந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. சரியா? மற்றவங்கெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. +2 முடிச்சிருக்கணும். +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் 70% இருக்கணும். ப்ளஸ் அது போக 10th இல்லைனா 12th கிளாஸில் இங்கிலீஷ்லேயும் வந்து 50% இருக்கணும். ப்ளஸ் ஜேடபிள்யூ மெயின்ஸ் அட்டன் பண்ணி ரிசல்ட்டு காப்பி இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.